இன்னைக்கு நாட்டில் நடந்து முடிந்த அந்த தேர்தலில் ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி 9 முறை தமிழ்நாட்டுக்கு வந்தாரியா. 9 தடவை வந்து என்னென்ன பேசினாருன்னு உங்களுக்கே தெரியும். எப்படி பேசுவார்னு, எப்படி பேசுவார் பார்த்துருக்கீங்களா? एक डिलाइट कार चुका है, आपकी बार अप्रैल 19 को कार चौका है. என்ன எல்லாரும் என்ன உனக்கு என்ன ஆச்சு? அவர் பேசுகிற இந்திய நீங்கள் ஏன் பேசுறீங்கன்னு இதைத்தான் சொல்லிக்கிட்டே இருந்தார். ஏக் டிலைட் கார் சுக்கோ ஹே ஆப்கி பார் அப்படின்னா ஜனங்கள்லாம் சாக்கோ பார்னா. ஆப்கி பார் ஏப்ரல் 19 கோ கார் சோக்காக அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏப்ரல் 19ஆம் தேதி அதுக்கு பிறகு நடைபெற தேர்தலாம் பாஜக 400 இடங்களை கைப்பற்றும். அதான் கார் சோக்காக. சார் சோக்காகவா? சார் சோக்காக. இப்போ சார் சோக்காக இல்லை, தீன் சோக்காக இல்லை, தோ சோக்காக இல்லை, தோ சோக்காக வந்து நின்று இன்னைக்கு அந்த 10 ஆண்டுகள் தான் மட்டும்தான் தனி பெரும்பான்மை உள்ள கட்சி என்ற மமதையில் இருந்த நரேந்திர மோடிக்கு சவுக்கடி கொடுத்த தேர்தல் தான் எங்கள் தலைவர் உருவாக்கிய இந்தியா கூட்டணி மிக அற்புதமான வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தேர்தல். அதில் எப்படிப்பட்ட ஒரு மரண பயத்தை ஐயா மோடிக்கு கொடுத்துட்டோம்னா, வாக்கு எண்ணிக்கை நடைபெற நேரத்தில் வாரணாசி தொகுதியில் 4 ரவுண்டு மோடி பின்னடைவு அப்படின்னு போட்டான். அவர் என்ன பாடுபட்டிருப்பார் யோசனை பண்ணி பாருங்க. என்னடா தமிழ்நாட்டில் 9 தடவை போயிட்டு வந்தான், வாரணாசியில் நம்ம தொகுதியிலேயே பின்னடைவுன்னு போட்டாங்களேன்ட்டு அந்த 4 ரவுண்டில் அவர் பின்னடைவுன்ற நேரத்தில் யார்கிட்டையெல்லாம் வேண்டியிருப்பார். விவேகானந்தர் பாறையில் போய் தியானம்லாம் பண்ணமே, பின்னடைவு ஆகிப்போச்சு அப்படின்ட்டு 4 ரவுண்டு மோடி பின்னடைவுங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து அவருக்கு ஒரு மரண பயத்தை உண்டாக்கிய தலைவர் நம் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் அமைத்த அந்த இந்தியா கூட்டணி தான். அந்த இந்தியா கூட்டணி இன்னைக்கு 234 தொகுதிகளில் வெற்றி பெற்று மோடிக்கு ஒரு கடிவாளமாக இன்று போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த கடிவாளத்திற்கு காரணம் நம் தளபதி உருவாக்கிய இந்தியா கூட்டணி. அப்படிப்பட்ட திராவிட மாடல் ஆட்சியில் இன்னைக்கு சகோதரிகள்லாம் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்காங்கன்றதுக்கு வேறு உதாரணமே நான் சொல்ல வேண்டியதில்லை. ஒரு காலத்தில் வீட்டிலலாம் பிள்ளைங்க அதிகமாக இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு வீட்டில் ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. அந்த பிள்ளைய அவங்க அப்பா கட்டி கொடுக்குறாரு. கட்டி கொடுத்து குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கு. திடீர்னு அந்த பிள்ளையோட அப்பாவுக்கு சுகம் இல்லை. வீட்டுக்கார்ட்ட போய் கேட்குது, மாமா எங்கள் அப்பாவுக்கு சவிக்கமில்ல மாமா, போய் ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு வந்துடுறேன் மாமா, நான் ஒரே பொம்பளை பிள்ளை மாமா, ஆம்பளை பிள்ளை இல்லை மாமா, எங்கள் அப்பாவை பார்க்குறதுக்கு ஆள் இல்லை, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறவா அப்படின்னு கேட்குது. வீட்டுக்காரர் சொல்கிறாரு, போடி கொப்பை என்ன பெரிய லாடு லபக் தாசா, என்ன சௌக்கியம் இல்லாமல் இருந்தானோ போய் பார்க்கணுமா, அந்த ஆள் உன்னை வர வைக்கிறதுக்காக நாடகம் போடுறாண்டி, போகக்கூடாது போ அப்படின்னு துரத்துறாரு. ஏங்க ஒரு 10 நிமிஷம் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், வேணான்ட்டு என்ன எழுத்து பேசுகிற படி. இது 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. இப்போ என்ன நடக்குது தெரியுமா? அந்த பிள்ளை வீட்டுக்காரரை கூப்பிட்டு, ஏங்க எங்கள் அப்பாவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன், வீட்டை பத்திரமா பார்த்துக்குங்க. பஸ்ஸுக்கு காசுக்கு என்னடி செய்வேன்? எங்கள் அண்ணன் ஸ்டாலின் பஸ் விட்டுருக்காரு, அதில் போய் நான் எங்கள் அப்பாவை பார்த்துட்டு வந்துடுவேன். கொப்பாவுக்கு சாத்துக்குடி ஹார்லிக்ஸ் பாட்டெலாம் வாங்கி தரணுமே, அதுக்கு என்ன பண்ணுவேன்? மாதம் 1000 ரூபா உரிமை தொகை எங்கள் அண்ணன் பேங்க்கில் போடுறாரு, அதில் போய் நான் வாங்கி கொடுப்பேன், வீட்டை பத்திரமா பார்த்துக்கையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணுக்கு பொருளாதார சுதந்திரத்தை கொடுத்து இன்று தலை நிமிர வைத்த தலைவர் நம் திராவிட மாடல் முதல்வர், தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின். இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு எது பெரிதும் வழிகாட்டுகிறது?
கலைஞரின் கொள்கை வளமா அல்லது மக்கள் நலமா? அதான் இன்னைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு. கலைஞருடைய அருமையான நகைச்சுவை நயத்தை பற்றி நம்ம எம்பி அவர்கள் மிக அருமையாக சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம சகோதரிகள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இன்னைக்கு அமர்ந்திருப்பதற்கு காரணம், ஒரு பெண்ணு வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சட்டம் இருந்துச்சு, ஒரு பெண் பொது இடத்துல நிற்கக்கூடாதுன்னு அரசாங்கம் சட்டம் போட்டுருந்துச்சு, பேருந்துகளில் பெண்கள் பயணம் செய்யக்கூடாதுன்னெலாம் சட்டம் இருந்தது, பெண்களுக்கு ஓட்டுரிமை கிடையாதுங்கிற சட்டம் இருந்தது. ஆனால் பெண்களுக்கு ஓட்டுரிமையை வாங்கி கொடுத்தது திமுகவினுடைய தாய் கட்சியான நீதி கட்சி தான். பெண்களுக்கு முதல்ல ஓட்டு போடுற உரிமையை வாங்கி கொடுச்சு. ஓட்டு போடுற உரிமை மட்டும் இல்லை, இன்று பெண்களுக்கு சொத்துரிமையை சட்டமாக்கிய ஆட்சி நம் திராவிட மாடல் ஆட்சி. இந்த ஆட்சிக்கு கலைஞருடைய எது பெரிதும் வழிகாட்டுகிறது? கொள்கை வளமேன்னு பேசுறதுக்கு ரெண்டு பேர். பேராசிரியர் விஜயகுமார் ரொம்ப அற்புதமாக பேசக்கூடிய பேச்சாளர். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை இருந்திருக்கக்கூடிய மாநகர துணை மேயர் எங்கள் அருமை சகோதரர் மு மகேஷ்குமார் அவர்களை உங்கள் பரத்த கரவொலியோடு அவரை வருக வருகவென்று வரவேற்கின்றேன். கொள்கை வளமேன்னு பேசுகிறதுக்கு விஜயகுமார் வந்திருக்கார். அவர் எப்பயுமே ரொம்ப கோபமாக பேசுவார். பேச்சாளர்களில் பல வகை இருக்கான். சில பேர் மெதுவாக பேசுவாங்க. ஒரு வரவேற்புரை சொல்கிறதுக்கே 1/4 மணி நேரம் ஆகும். அன்பார்ந்த பெரியோர்களே, நான் இன்று இந்த அப்படிங்கிறதுக்குள்ள நாங்கள்லாம் வீட்டில் போய் தூங்கி எழுந்திரிச்சிட்டு அப்புறம் வாரம் மெதுவாக பேசிட்டு வாயாண்டு ஒவ்வொரு வார்த்தைக்கும் 1/4 மணி நேரம் எடுப்பாங்க சில பேர். இன்னும் சில பேர் வேகமாக பேசுவான், பார்த்துருக்கீங்களா? அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, எல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு எதுக்காக பேச வந்திருக்கிறேன் என்றால், நான் பேச வந்திருக்கக்கூடிய இந்த தலைப்பு என்னவென்றால், நான் தலைப்பிலே பேசுகின்ற இந்த ஆற்றல் வாய்ந்த நிகழ்ச்சியில் டேய் புர்ரா ஏண்டா இந்த ஓட்டம்பான். ஆனால் விஜயகுமார் ஒரு விஷயத்தை மிக கோபமாக ஆவேசத்தோடு பேசுவார். ஒரு தடவை அவர் பேசிகிட்டு இருக்கும்போது வாயிலிருந்து ரத்தம் வந்துருச்சு. நான்லாம் பயந்துட்டேன். ஐயோ என்ன விஜயகுமார் அப்படின்னு சொல்லி என்னடான்னு பார்த்தா டாக்டர்கிட்டெல்லாம் ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கேன். கடைசி பார்த்தா கோபத்தில் நாக்கை கடிச்சிட்டார். அவ்வளோதான். அந்த அளவுக்கு கழகத்தின் மீது பற்றோடு பேசக்கூடிய பேராசிரியர் விஜயகுமார் எஸ்ஏ கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவர் கொள்கை வளமேங்கிற அணியில் பேச வந்திருக்கார். அதே அணியில் பேசுகிறதுக்கு கோயம்புத்தூர்லேருந்து நாகநந்தினி வந்திருக்காங்க. கோயம்புத்தூரில் பேசுகிற அந்த தமிழ் உங்களுக்கு எப்படின்னு தெரியும். யானுங்க நீங்கள் சொல்லி போட்டு போங்க, நான் பார்த்து போட்டு போங்க, யான் பேசி போட்டு போகிறீங்க, யானுங்க என்ன மணியும் பேசுகிறீங்க, அவனுக்கிட்ட பேசுகிறதுன்னு சொன்னால் நீங்கள் பாட்டு பேசி போட்டு போகிறீங்க யானுங்க அப்படின்னு. எங்கள் மதுரைக்காரன் கோயம்புத்தூரில் பஸ்ஸில் போயிருக்கான். கண்டக்டர் கேட்டிருக்காரு, யானுங்க எங்கேக்கு போகுண்ணா அப்படின்ட்டுருக்கான். சௌரிபாளையம் போகணுமையா அப்படின்ட்டுருக்கான் மதுரைக்காரன். சௌரிபாளையம் போகணுங்களா, டிக்கெட்டு வாங்கி போட்டு போங்க அப்படின்ட்டுருக்கான். வாங்கின டிக்கெட்டை ஏன்டா போட்டு போக சொல்கிற? காசு கொடுத்து வாங்கின டிக்கெட்டை ஏன் போட்டு போக சொல்கிறேன்னு? ஏன் வாங்கி போட்டு போகிறேன்னா ஏன்டா அப்படி சாத்தம் போட்டு போகிறீங்க? இறங்கி போட்டு போங்கண்ணா அப்படின்னு அங்கே எல்லாம் போட்டு போய்கிட்டே இருக்கான். ஆனால் கோவை நாகநந்தினி அவங்க பேசும் பொழுது எப்படி பேசுவாங்கன்னா, முகபாவத்தோட அபிநயத்தோடு பேசுவாங்க. நாங்களாம் எல்லாருக்கும் வணக்கம்மா, அவங்க எல்லோருக்கும் வணக்கம், வாழ்கை வளமுடன் அப்படிம்பாங்க. ஏண்டா அப்படி முகபாவத்தை இப்படி அசைச்சு முகத்தை அப்படி பேசுகிறாங்களே, நடிப்போடு கலந்து பேசுகிறாங்களேன்ட்டு அவங்க கல்லூரி மாணவியாக இருந்த காலத்திலிருந்து 12 ஆண்டுகள் எங்களுடைய பட்டிமன்றத்தில் பேசி கொண்டு வருகிறார். ஏமா இப்படி முகத்தையெல்லாம் இப்படி நடித்து பேசுகிறீங்கன்னு கேட்டு நான் கூட என்னடா ஓவர் ஆக்டிங்காக இருக்கே அப்படின்னு. அப்புறம் நான் விசாரித்தப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன், அவங்க வாய் பேச முடியாத காது கேட்காத குழந்தைகளுக்கு ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவங்களுக்கெல்லாம் இப்படி முகத்தை அசைச்சு பேசினா தான் புரியும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தொண்டுமிக்க ஒரு பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய கோவை நாகநந்தினி அவங்க சாதாரண பட்டிமன்ற பேச்சாளராக இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக பேச்சாளராக இன்னைக்கு உயர்ந்து தமிழ்நாடு முழுவதும் பல மேடைகளிலே பேசி கொண்டிருக்கிறார்.
மக்கள் நலமே என்ற அணியில் பேசுவதற்கு அருமை சகோதரர் இனியவன். அவர் தான் நம்ம ரவிச்சந்திரன் சொன்ன மாதிரி அண்டங்காக்கா கொண்டக்காரிங்கிற பாட்டுக்கு விளக்கம் சொன்னவர். இந்த பாட்டுக்கு மட்டும் இல்லை, லாலாக்கு டோல் டொப்பிம்மா கண்ணை கங்கம்மா இடுப்பை சுற்றி திருப்பி பாரம்மா என்னெல்லாம் விளக்கு எரியுமா கண்ணை கங்கம்மா மரம் இழுக்கிற கையை பாரம்மா. இப்படிலாம் சினிமாவில் பாட்டு எழுதுகிறாங்களேன்னு நான் பேசினேன். அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு பாருங்க. லாலாக்கு டோல் டோப்பிமா என்ற பாடல் நடுவர் அவர்களே சமூக சிந்தனை உள்ள பாடல்னு அப்படின்னாரு. அதில் என்னையா சமூக சிந்தனைன்னு? லாலா என்றால் திருநெல்வேலியில் அல்வா கிண்டும் இடம், டோல் என்றால் அடுப்பு, டப்பி என்றால் மாவு வைக்கும் பெட்டி. லாலா கடையில் டப்பியில் மாவு வைத்து அல்வா கிண்டும் டோல் டோப் கங்கம்மா என்ற பெண்ணே, உன் இடுப்பை அடிக்கடி திருப்பி பார்த்துக்கொள். ஏனென்றால் உன்னுடைய கேஸ் ஸ்டவ்விலிருந்து உன்னுடைய சேலையில் தீப்பற்றி விட்டால் நீ என்ன செய்வாய்? அதனால் இடுப்பை அடிக்கடி திருப்பி பார்த்துக்கொள் என்பதற்காகத்தான் லாலாக்கு டோல் டப்பி மா கங்கம்மா இடுப்பை கொஞ்சம் திருப்பி பாரம்மா என்று எழுதினார். கவிஞர் வாலி இதை கேட்டுட்டு, சத்தியமாக நான் இப்படிலாம் நினச்சி எழுதவே இல்லைடா, உங்கால் தாண்டா எல்லா பாட்டுக்கும் இப்படி விளக்கத்தை கொடுத்து என் பாட்டை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறதே இனியவன் தாண்டான்னார். அப்படிப்பட்ட அருமையான பேச்சாளர் இனியவன் என்னுடைய அருமை தம்பி. மிலிட்ரியில் கப்பற்படையில் பணியாற்றிக்கிட்டு இருக்கார். ஆள் உயரத்தையும் இதையும் பார்த்தீங்களா? சும்மா ஒரு காக்கி பேண்ட்டையும் வெள்ளை சட்டையும் போட்டு அப்படி நடந்து போனார்னா அவனா 200 கையில் கொடுத்துட்டு போனேன். டேய் நான் வச்சுக்கணே அப்படின்னு ஏட்டியான்னு நினச்சி அப்படி இருப்பார் ஆள். அவரோடு இணைந்து பேச வந்திருப்பவர் நல்ல பாட்டு பாடி பாடி பேசக்கூடிய பேச்சாளர். அவர் ஒரு பேச்சாளர் மட்டுமல்ல, நல்ல குறும்பட இயக்குனர். அநீதின்னு ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணார். அதில் இன்ஸ்பெக்டராக நடிக்கிற ஒரு கேரக்டருக்கு என் மகனை தேர்ந்தெடுத்து வேஷம் போட வச்சார். என் மகனை பிடெக் எம்பிஏ படிக்க வச்சு ஒரு கம்பெனியில் அசிஸ்டன்ட் மேனேஜராக 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தான். அவனை நடிகராக்கி அவனுக்கு அந்த மேக்கப் போட்டு ஃபில்மில் காமிச்சு விட்டார். இப்போ அந்த வேலையை எழுதி கொடுத்துட்டு முழு நேரம் நடிகர் ஆகிட்டான் என் மகன். இன்றைக்கி ராமராஜன் கூட நடித்து சாமானியன் ஒரு படம் வெளிவந்திருக்கு. அழகிய கண்ணேங்கிற படத்தில் ஹீரோவாக நடித்து வெளிவந்துகிட்ருக்கு. கோழிப்பண்ணை செல்லத்துறைன்னு சீனு ராமசாமி டைரக்ட் பண்ணுற படத்தில் நடிச்சிட்ருக்கான். இப்போ ஷூட்டிங்கில் திருச்சியில் இருக்கான். மாண்புமிகு பறை என்ற ஒரு படத்தில் பறை அடிக்கும் கலைஞனாக நடித்து கொண்டிருக்கிறான். இது எல்லாத்துக்கும் காரணம் இவர் தான். இவ்வளோ கஷ்டப்பட்டு என் மகனை படிக்க வச்சவனை நடிகராக்கி அந்த டேஸ்ட்டை கொடுத்த ஒரு டைரக்டர் அவர் தான் கடலூர் தணிகை வேலன். ரொம்ப அருமையாக பாடுவார், பேசுவார். நல்லா ரசித்து கேளுங்க. நீங்கள் ஒவ்வொரு மேடையிலையும் நான் போனால் கேட்டுருவேன், எவ்வளோ நேரம் பட்டிமன்றம் நடத்துறதுன்னு ஒரு ஊரில் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க, நாங்கள் 10 நிமிஷத்துக்கு மேலே உட்காந்துருக்க மாட்டான்னா. அதுக்கு ஏன்டா என்னை திண்டுக்கல்லேருந்து கூட்டி வந்தீங்கன்னு. ஊர் முழுவதும் ஸ்பீக்கர் கட்டியிருக்கம்மியா, எல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, நீ மேடை போட்டு பேசிட்டு வீட்டுக்கு போங்கிறேன். இவர்களெல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருப்பார்களாம். நான் வெறும் நாற்காலியை பார்த்து பேசுகிறதுக்கு எடப்பாடி பழனிசாமியா இல்லை அண்ணாமலையா? 1,00,000 பேர் திரண்டு இருந்தாலும் கேட்பார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் என்று மக்கள் ரசிக்க சிரிக்க சிந்திக்க பேசுகின்ற முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் கரம் பிடித்து மேடைக்கு வந்தவன் திண்டுக்கல் யோனி. அதனால் நீங்கள் எவ்வளவு நேரம் ரசிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பேசுவோம்.